நிதி மோசடி வழக்கில் தேவநாதனுக்கு ஜாமீனுக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். விவரங்கள் ரமேஷ். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனுக்கு நிபந்தனை ஜாமீனின் அடிப்படையில் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் 100 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் என்று ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அக்டோபர் 30ஆம் தேதி வரை அந்த இடைக்கால ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த சொந்த பணமாக 300 கோடி ரூபாயை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் டான்பிட் கோர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த டான்பிட் கோர்ட்ல தேவநாதன் டெபாசிட் செய்ய வேண்டும். அதே போல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். அதே போல அந்த பாஸ்போர்ட்டை சரண்டர் செய்ய வேண்டும் என்றும் அதிரடியான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. சொத்துக்களை விற்று முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப செலுத்துவது குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நிபந்தனைகளை மீறினால் மீண்டும் சரண்டர் ஆகி சிறைக்கு செல்ல வேண்டியது என்றும் நீதிமன்றம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பு இவர் கைது செய்யப்பட்டது அடிப்படையில் 3வது முறையாக அவர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் வாத பிரதிவாதங்கள் என்பது நடைபெற்றது. இதன் அடிப்படையில் தான் தற்போது இடைக்கால முன்ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த ஜாமீன் ஒருவேளை அவர் கட்ட தவறினாலோ அல்லது கால நீட்டிப்பு கொடுக்கறதாலோ அவருக்கு கொடுக்க கூடாது என்று டெபாசிட்டர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமூர்த்தி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதாவது அவருக்கு எந்த ஒரு கால நீட்டிப்பும் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.